தான் பொண்டாட்டி புள்ளைய கொன்னு கீழே அண்டர்கிரவுண்ட்ல மறைச்சு வச்சிருப்பான்னு நீ நினைக்கிறியான்னு இவ கேக்குறா. ஆமாங்கிறா அவன். ஒரு கால் அதெல்லாம் உண்மையா இருந்தா நம்ம போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாங்கிறாரு நம்ம ஹீரோ. இவ்வாறு 25 வருஷமா அவர் குடும்பத்தை காணோம்னு நினைக்கும் போது போலீஸ்காரனோட முதல் சந்தேகமே கட்டின புருஷன் மேலதான் இருக்கும். அவங்க கண்டிப்பா விசாரணை பண்ணாமல இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப நான் பிரெக்னண்டா இருக்கிறேன், இந்த சமயத்துல போய் போலீஸ் கேஸ் அது இதுன்னு என்னால அலைய முடியாது, தேவையில்லாத மன அழுத்தம், இது வயிற்றுல இருக்கிற குழந்தையத்தான் பாதிக்கும், இதை அப்படியே விட்டுரு அப்படிங்கிறாங்க. அவரும் சரின்னு டாப்ல. அடுத்த நாள் வேலைக்கு போனா வேலையில போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிச்சா உனக்கு விஷயமே தெரியாதா, உன் எக்ஸ் காணாம போய் நாளாயிடுச்சான். அவளோட காரு ஏதோ பக்கத்துல ஒரு ஆத்துக்கு பக்கத்துல கிடைச்சதா, எங்க இருக்கா எங்க போட்டான்னு யாருக்குமே தெரியலையா. அதை விசாரிக்கத்தான் போலீஸ் வந்திருக்குதா. இதையெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன காட்டுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரம்மாவோட சேர்ந்து ஜாலியா ஏதோ சரக்கு அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்க பிரெக்னண்டா இருக்கிறதுனால சரக்கு அடிக்கல, பக்கத்து வீட்டுக்காரம்மா தான் சரக்கு அடிக்குது. அவங்க தண்ணியோ ஏதோ ஜூஸோ குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க வச்சுதான் அன்னைக்கு முதல் தடவை நீங்க என்ன பார்க்கும்போது இந்த வீட்டுல நீங்களாவது ரொம்ப நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு போனீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விசாரிக்கிறா. உங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நிறைய பேர் குடியிருந்திருக்காங்க, ஆனா அவங்க யாருமே நிரந்தரமா அந்த வீட்டுல இருந்ததே இல்ல. வருவாங்க, தங்குவாங்க, திடீர்னு காணாம போயிடுவாங்க, எங்க போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க உங்க புருஷரு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாப்புல தெரியுது. அதனாலதான் உங்களை மாதிரி ஒரு பேர் இந்த வீட்டுல நம்ம சொசைட்டில ரொம்ப நாள் இருந்தா நல்லா இருக்குமே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது